ஒரு முயலின் பயணம். ஒரு ஊரில் ஒரு சின்ன முயல் பிறந்தது. அவன் பெயர் முத்து. முத்து மிகவும் உடுமையான முயல். அவன் பிறந்த நாளிலிருந்தே அவன் உடல் பலம், வேகத்தை அடைந்து எல்லாவற்றையும் விரைந்து செய்கிறான். அவன் வாழ்ந்த காடு மிகவும் அழகானது. அங்கு ஆறுகள், பசுமையான புல்வெளிகள், சூழலும் காற்றுகள், பறவைகள் என அனைத்தும் சுறுசுறுப்பாக இருந்தன. ஆனால் முத்துவின் மனதில் ஒரு வட்டாரத்தில் மட்டுமே வாழ்ந்தாலும் அவன் பெரிய உலகை ஆராய்ந்து அறிய வேண்டும் என்ற ஆசை இருந்தது. ஒரு நாள் அவன் வீட்டிலிருந்து தப்பி ஓடிய பிறகு நீண்ட பயணத்திற்கு அவர் முடிவெடுத்தான். அந்த பயணத்தில் அவன் பல கதைகள், அனுபவங்களை சந்தித்து கடந்து வந்தான். அதன் முதலில் அவன் அடைந்த இடம் ஒரு பெரிய காட்டாகும். அது எவ்வளவு வேகமாக பயணம் செய்தாலும் அந்த காட்டைத் தாண்டுவதற்கு அதிகமான காலம் எடுக்கும். அந்த காட்டில் முத்து ஓய்வு எடுக்க உந்தியது. ஏனெனில் அதில் பல விலங்குகள் மற்றும் இனிமையான பூக்கள் இருந்தன. அவன் அந்த காட்டில் அழகான விலங்குகளை பார்த்து ஆச்சரியப்பட்டான். அந்த விலங்குகள் முத்துவை பார்க்கும்போது அவன் எப்படி அந்த இடத்தில் உண்டானது என்று தெரியாமல் ஒரு வினா கேட்டனர். எங்கே சென்றாய்? அங்கு என்ன மாயை இருக்கின்றது என்ற கேள்வி கேட்ட அவைகள். அது தொடர்பாக முத்து தனது பயணத்தைப் பற்றி கூறினார். அவனின் பயணம் பற்றி கேட்டு அவைகளைப் போய்விட்டு செல்லும் முத்து நகரம் நோக்கி பல விலங்குகளைக் கண்டு பயணித்தான். அதற்குள் அவன் அவற்றை பார்த்தபோது அவன் என்னுடைய பாதையில் சந்தித்த அழகான காடுகளுக்கு தெரியும் விடயங்களை விட கூடுதல் சந்தேகங்கள் ஏற்பட்டுவிட்டன.